ஹாய் ஆல். ஸோ ஹெல்த் ட்ரிங்க் நான் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது ஒரு 2 minutes வீடியோ தான். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் நான் மொபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட். நிறைய பேர்த்துக்கு டேஸ்ட் பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர்த்துக்கு டேஸ்ட் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் சொல்ல இன்க்ரீடியன்ஸில் ஹாஃப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் நிறைய சேர்த்தி அது ஒரு மசாலா மோர் மாதிரியே நீங்கள் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு டேஸ்ட் பழகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கேட்டிருக்கீங்க. லைக் தயிருக்கு பதிலாக என்ன சேர்த்துலாம், இல்லைனா நெல்லிக்காய் எனக்கு செய்கிறாது என்ன சேர்த்துலாம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ நெல்லிக்காய்க்கு பதிலாக நீங்கள் கிவி ஃப்ரூட் இல்லைன்னா லைக் எலுமிச்சப்பழச்சாறு 2-3 சொட்டு இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா விட்டமின் சி நம்ம நிறையா சேர்த்துக்கணும். அது தயிர் வந்து சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்வீங்க. ஸோ தயிர் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பட் தயிரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதை மார்னிங் மட்டும்தான் குடிக்கணுமா, ஈவினிங் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஓகே, நீங்கள் மார்னிங் குடிக்க முடியல, உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் ஈவினிங் குடிக்கலாம். பட் பெட்டர் ஐடியா என்னென்னா, மார்னிங் குடிக்கணுன்னா நீங்கள் நைட்டே நெல்லிக்காய் கேரட் எல்லாத்தையும் பொரித்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை ஏதோ ஒரு கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. தயிர் மட்டும் சேர்த்தாமல் சீரகம் இஞ்சி எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த பாக்ஸில் டேரெக்டாக அதை மிக்சிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தயிர் மட்டும் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அடித்து குடிச்சிடலாம். ஒரு வேளை உங்களால் ஈவினிங் தான் குடிக்க முடியும்னா நீங்கள் ஈவினிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் குடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா 1 டைமே போதும். 2 டைம்ஸில் குடிக்க வேணாம், மார்னிங் மட்டும் குடித்தா போதும். தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணலனாலும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். பட் தயிர் வந்து கொஞ்சம் நல்லது, ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அது வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரிங்க் குடிச்சு எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, 4 months கழிச்சு நல்லாவே வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே குடித்தா எனக்கு இன்னும் வெயிட் லாஸ் ஆகிடுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. மற்றபடி இது ரொம்ப ஹெல்த்தி தான். நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கவங்க இதை ஸ்டார்ட் பண்ணால் இழைச்சிருவோமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஆப்வியஸாக அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கண்டிப்பாக ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மால் நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால், ஸ்கின்னில் நிறைய ஆக்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இதை வந்து டெய்லியுமே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது வெறும் வயிற்றில் குடிக்கிறேன், எனக்கு அல்சர் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். பட் வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் அது வந்து வயிறு வந்து சிம்டமேட்டிக்காக ஏதாவது வயிறு எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா வேணால் கொஞ்சம் வந்து நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிரஞ்ச் டைம் இருக்கும்ல அப்போ, இல்லைன்னா ஈவினிங் வெறும் வயிறு இல்லாதப்போ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பீரியட்ஸ் அப்போ இதை குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிங்க. உங்களுக்கு பெயின் கூட இதில் ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணலாமா, ஸ்டோர் பண்ணக்கூடாதா, இது ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸோட ஓகே, பட் நீங்கள் அடித்ததுக்கப்புறம் இன்னுமே நல்ல இன்க்ரீடியன்ஸோட நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகலாம். ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. அடுத்து நான் ஹாஸ்டலில் இருக்கேன். ஸோ இந்த அம்லா பவுடர் எல்லாமே பவுடராக வச்சு கலந்து குடிக்கலாமா அப்படின்னா எனக்கு அந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஹாஸ்டலில் இருக்கேன், எனக்கு இது ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. பட் கொஞ்சமாவது எனக்கு வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கியூமின் வாட்டர், ஜீரக தண்ணி குடிக்கலாம். ஸோ அது டீட்டெயில்டு ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க அம்லாவோட ஒரு ரொம்ப குட்டி பீஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபேட் பெல்லிக்கு யூஸ் பண்ணலான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். என் ஹஸ்பண்ட் கூட நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அடுத்தது பெட்டர் வந்து டீக்கு அப்புறம் இதை குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. வேண்டாம், டீக்கு முன்னாடி ஸோ டீக்கு அப்புறம் இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. டீயில் இருக்க டேனின் வந்து இதோட அப்சார்ப்ஷனை வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இது பண்ணும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக டீக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு மார்னிங் டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னா ஹெல்த் ட்ரிங்க் வேணும்னா நீங்கள் ஈவினிங் குடிக்கலாம்.
அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஆக்னி ப்ராப்ளம் ஸ்டாப்பே ஆகலை அப்படின்னா பிம்பிளை வந்து போட்டு கிள்ளி விடவே கூடாது. அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதோட ஸ்காரு தழும்பு எல்லாமே ஆகிடும். நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் ஸ்கார்லாம் மறையாமல் இருக்குது. நான் தெரியாமல் பிம்பிள் கிள்ளி வச்சுருவேன். ஸோ இப்போது தான் வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டே ஸ்டாப் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது ரொம்ப நிறையா வரும்போது உங்களுக்கு கிள்ளலான்னு தோணும். பட் தயவு செஞ்சு கிள்ளாதீங்க. இப்போ நாம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி ஒரே ட்ரிங்க் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் சொல்யூஷன் தருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் சாப் பண்ணும்போது நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அடுத்தது நான் வந்து இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு 1 வீக் கட்டன் ஏதோ ஒரு மேரேஜ் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வீக்லி 5 days கூட நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுவே நீங்கள் டெய்லி குடிக்கலாம். பட் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் குடித்தா கூட அது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து டைம் கிடைக்கிறப்பலாம் இதை போட்டு நீங்கள் குடிச்சிட்டே இருக்கலாம். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணலாம். அது அடுத்தது ஒரு பீஸ் ஆப்பிள், எது வேணாலும் உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ ஹெல்த் ட்ரிங்க்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஹெல்த் ட்ரிங்க்னால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் சொல்கிறத விட உங்களோட கமெண்ட்ஸ் தான் நல்லா பேசும். பிகாஸ் நம்மளே போய் ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அதோட ரிசல்ட் எப்படி, குக்கிங் ஆகட்டும் இல்லை ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதாகட்டும், நம்ம அதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் யாராவது அது எனக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு சொன்னால் தான் நம்ம நம்பிக்கையோடு அதை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு வேல்யூபிளாக இருக்கும். ஸோ தேட் எனக்கு வந்து இன்னும் நிறையா ட்ரிங்க்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஹோப் யூ கெட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் திஸ். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சுகர் பிளட் லெவல் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். டூ கமெண்ட் பிலோ யுவர் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல்ரெடி நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க்கோட வீடியோ செக் பண்ணலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அப்டேட் பண்ணுறேன். வீட்டுக்கு முன்னாடியே ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. அதில் எப்போ பெரிய நெல்லிக்காய் காய்க்கும்னு தெரியல. பட் ஒரு மரம் தான் இருக்குது. 2 மரம் வச்சாதான் நல்லா காய் பிடிக்கும்னு சொன்னாங்க. அடுத்தது கருவேப்பிலை நீங்கள் வந்து சின்ன ஒரு தொட்டியில் கூட வச்சு வளர்த்தலாம். பட் கருவேப்பிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 6 மாதம் ஆகுது நீங்கள் அந்த செடியை வச்சுட்டு அதுலேருந்து இலையை பறிக்காமல் இருக்கணும். இல்லைன்னா மரம் ஏங்கிடும், நல்லா தழைச்சி வராது. கருவேப்பிலை வந்து வெயில் காலத்தில் நல்லா தழைஞ்சி வரும். குளிர்காலத்தில் கொஞ்சம் சுருண்டு இலை இருக்கும். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் தயிர் தான். தயிர் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. தயிரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அது ஒரு ப்ரோபயோட்டிக், அதாவது நம்ம டைஜஷனுக்கு நம்ம உடம்புல வயிற்றுக்குள்ளே இருக்க நல்ல பாக்டீரியா எல்லாத்தையும் நல்லா வளர வைக்கும். இதனால் நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். எலும்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய பேர்த்த நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் தயிர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதவங்களுக்கு சீக்கிரமாக அந்த எலும்பு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வயசானதுக்கப்புறம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால டோட்டலாக அவாய்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். எந்த ஒரு பொருள் வெளியில் போடுறோம், அது ஃபார் எக்ஸாம்பிள் தயிர் வந்து நம்ம ஹேர் பேக், ஸ்கின் பேக்லலாம் போடும்போது நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம உள்ளேயும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின் உள்ளேருந்து நல்லா க்ளோ ஆகும், சுருக்கெல்லாம் வராமல் இருக்கும். நான் வந்து 3 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். ஒருத்தருக்கு மட்டும் செய்கிறதுக்கான அளவு தான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். சீரகத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கவங்க இது சுடுதண்ணியில் போட்டு குடிக்கும்போது நார்மல் டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனாலும் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டுகிட்டே ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பால் கொடுக்குறவங்க, லாக்டேட்டிங் மதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து பால் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா பால் சுரக்கும். மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேஃப் தான். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா சீரகத்தை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அந்த ட்ரிங்கை குடிக்கலாம். சீரகம் சேர்த்திக்கிறதுனால நம்ம ரொம்ப யங்காக இருப்போம். வெயிட் லாஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் உடம்புல இருக்கிறத குறைக்கும். அதே மாதிரி நமக்கு நினைவாற்றல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி சக்கரை நோய் இருக்கவங்க சீரகத்தை சேர்த்திக்கும் போது சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை. நிறைய காஸ்ட்லியான ஷாம்பூ, சீரம் எல்லாம் வாங்கவே தேவையில்லை. கருவேப்பிலை பற்றி சொல்லவே வேண்டாம், நம்ம முடிக்கு அவ்வளோ நல்லது. இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இதில் நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சர்க்கரையை குறைக்கும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் விட்டமின் ஏ, கேரட்டில் இருக்க சத்து இதுலேயும் நிறைய இருக்குது. அடுத்தது நம்ம கருவேப்பிலையோட வாசம், அதோட ஃப்ளேவர் அண்ட் அதுக்குள்ளே இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய மன அழுத்தத்தையும் ரொம்ப குறைக்குது. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கவங்க இந்த கருவேப்பிலையை நிறைய சேர்த்திக்கணும். ஏதாவது ஒரு கீரை நம்ம டெய்லியும் உணவில் சேர்த்திக்கணும். ஸோ இந்த கருவேப்பிலை சேர்த்திக்கும் போது உங்களுக்கு மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சு ரொம்ப நல்ல சுறுசுறுப்பாக ஃபுல் டேவும் இருப்பீங்க. மெயினாக ரத்த சோகை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த் ட்ரிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நான் கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 10லேருந்து 15 இலை போட்டாலே போதும். இப்போ விட்டமின் சி இருக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் விட்டமின் சி வேணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து ஒரு நெல்லிக்காயை கடிச்சு சாப்பிடவே முடியாது, ரொம்ப புளிக்கும். அதுக்காக இந்த ஹெல்த் ட்ரிங்க்கில் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு டேங்கினஸோட லைட்டான புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஃபஸ்ட்டு 1 to 2 days நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அட் அ பாயிண்ட் உங்களுக்கு, ஏன்னா சில நெல்லிக்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும், சில நெல்லிக்காய் ரொம்ப புளிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அரை நெல்லிக்காயோடய நிறுத்திக்கலாம். அதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காயில் 20 ஆரஞ்சோட விட்டமின் சி இருக்குது. இது வந்து நல்லாவே சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும். கண்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் விட்டமின் சி டெய்லி எடுத்துக்கணும். அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லது. உங்களுக்கு சப்போஸ் நெல்லிக்காய் சேராது அப்படின்னா நீங்கள் இதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கிவி பழம் இல்லைனா லெமன் ஜூஸ் 2-3 சொட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து உங்களுடைய மூளை வளர்ச்சியாக நல்லா வச்சுருக்கும். எப்போவுமே வந்து நல்லா ஞாபக சக்தி இருக்கும். அடுத்தது நம்ம டென்டிஸ்ட் இல்லையா, ஸோ முக்கியமாக விட்டமின் சி இருக்கும்போது நமக்கு கம்ஸ்லேருந்து வர பல் விளக்கமும் நிறைய பேத்துக்கு ரத்தம் வரும். அவங்க எல்லாம் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக விட்டமின் சி இருக்க சத்துள்ள உணவு எடுத்துக்கும் போது நமக்கு கர்ப்பப்பை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேர் எப்படி இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுது, பீரியட்ஸ் பெயின் கம்மி பண்ணுதுன்னு கேட்டிருந்தீங்க. இதுவும் இஞ்சியும் ரொம்ப ரொம்ப நம்ம யுட்ரஸை சத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று நான் சொல்லணும், உங்களுக்கு கருவேப்பிலை கூடவே புதினா 2 இலை, கொத்தமல்லி தழை ஏதாவது ஒன்று கிடைக்கிறது நீங்கள் கூடவே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது கேரட். விட்டமின் ஏ கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து ஃபேஸ்க்கு அரைச்சி போட்டிங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸ். ஸோ இது இன்டர்னலாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்ணில் இருக்க கருவளையம், ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். இது வந்து நார்ச்சத்து இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே நிறைய இருக்குது. அதனால் உங்களுக்கு அடிக்கடி பசிக்காது. இதுவுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம், நேச்சுரலான சன்ஸ்க்ரீன் எதுன்னு கேட்டிங்கன்னா கேரட் தான். கேரட் நீங்கள் உள்ளே சாப்பிட சூரிய கதிர்களால் வர எல்லா பாதிப்புமே இது கண்ட்ரோல் பண்ணும், ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். இதே மாதிரி இது ஜீரண சக்திக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிபி இருக்கவங்களுக்கு இது நல்ல ப்ளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணி கொடுக்குது. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் கேரட்டை சமைக்காமல் அப்படியே பச்சையாக சாப்பிடும் போது உங்களுக்கு அதோட சத்து முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். கேரட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கண் மாதிரியே இருக்கும் அதோட அமைப்பே. அதே மாதிரி வால்நட்டும் பார்த்திங்கன்னா மூளையோட ஷேப்லேயே இருக்கும். வால்நட்ஸ் எல்லாமே நீங்கள் நட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதை நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் ஆட் பண்ணிப்பேன். அந்த ரெசிபி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா இஞ்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸ்க்கு. இதே மாதிரி நமக்கு மூட்டு வலி, பெயின் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குமே இது வந்து இஞ்சி கொஞ்சம் நல்ல ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கும், வலி வந்து குறையும். ஜீரண சக்தி இல்லாதவங்க நிறைய பேர் இஞ்சி டீ குடிப்பீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் இதை குடிக்கும்போது ஒரு நல்ல டைஜஷன் இருக்கும். ஏற்கனவே விட்டமின் சி மாதிரி சொன்ன மாதிரி நெல்லிக்காய் கூடவே இஞ்சியும் சேரும்போது உங்களுக்கு கர்ப்பப்பை நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இளமையாக வச்சுக்கிறதுலையும் ஜிஞ்சர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.
ரத்தம் உறைவு சம்மந்தப்பட்ட டிஸார்டர்ஸ் இருக்கவங்க உங்கள் டாக்டரோட கன்சல்டன்ட் கேட்டுட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ட் பற்றியும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் இல்லாதது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம டெய்லியுமே எடுத்துக்கக்கூடிய ரெக்கமெண்டட் டெய்லி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்கள் தாராளமாக இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை அலர்ஜியோ இல்லை சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபிசிஷியனை கேட்டுட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை கம்மி பண்ணிக்கோங்க இன்க்ரீடியண்ட்டை. ஸோ நான் அடுத்தது வெந்தயம் சேர்த்து ஆரம்பிச்சிருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் நைட்டே ஊற வச்சுட்டு தூங்கணும். அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. மற்றபடி இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பற்றி சொல்லவே வேண்டாம், நமக்கே வயிறு வலிக்கும் போது நம்ம இதை சாப்பிடுவோம். சர்க்கரையோட அளவை வெந்தயம் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி பால் நல்லா சிறக்க வைக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இதோட நார்ச்சத்து உங்களே ஃபுல் டே ஃபில்லிங்காகவே வச்சுருக்கோம். முக்கியமாக உங்களுக்கு பெயின் ரிலீவர், ஏன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வலி இல்லை வேறு ஏதோ ஒரு வலினா நீங்கள் வெந்தயம் சேர்த்திக்கும் போது உங்களுக்கு நல்லாவே பெயின் ரிலீஃப் ஆகி கொடுக்கும். அதே மாதிரி மெனோபா ஸ்டேஜில் இருக்கவங்க, அல்சர் வயிற்றில் நிறைய இருக்கவங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நீங்கள் ஃபெனுக்ரீக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு பவுடர் இல்லைன்னா ஒரு 10 வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமான விஷயம், இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சா ப்ளீஸ் டூ திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர்த்துக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ எவ்ரி ஒன். பை பை. தயிர் போடலடா, அதனால அப்படி இருக்கு. ஜூஸ் எப்படி இருக்கு?